ஹலோ கைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு 2 வீடியோ போட்டேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா காப்பரை பற்றி பேசியிருப்பேன். அது ஆல்ரெடி ஒரு யூடியூபர் பேசுனதை அவரையுமே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அவர் பேசுனதை பார்த்து எனக்கு கொஞ்சம் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டாபிக் ஆரம்பிக்க. ஸோ அதை பற்றி நம்மளோட புரிதல் என்ன அப்படிங்கிற இதை சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதை இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன்று பண்ணேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசியல். இப்போ இருக்கிற ஒரு கட்சியை பற்றி என்னோட புரிதல் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை சொல்லியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு அந்த டயத்தில் சொல்லணும் அப்படின்னு தோணுனதை மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருப்பேன். இதனால் எல்லா இதுவுமே தப்போ இல்லை எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியோ கிடையாது. எனக்கு அப்போ என்ன சொல்லணும்னு தோணுச்சோ அதை மட்டும் தான் அங்கே பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னத்தை பற்றி பேசலாம்னு நினச்சேன்னா, நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி முன்னாடி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பார். இது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க, கீப் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாரு. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரான்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அதுவே எனக்கு தோணுச்சு. கன்சிஸ்டண்ட்டாக போடுறத பற்றி அவர் சொல்கிறாருங்கிறதுனால சரி நம்ம ஏன் கன்சிஸ்டன்சியை பற்றியே நம்ம ஒன்று போடக்கூடாது ஒரு வீடியோ. நம்மளுக்கு வராத விஷயம், நம்ம ட்ரை பண்ணுற விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை பற்றி நம்மளோட புரிதலை வந்து நம்ம சொல்லுவோமே அப்படிங்கிறது. ஆனால் இந்த தடவை கன்சிஸ்டன்சி மட்டும் பற்றி இல்லாமல் நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் பர்ஃபெக்ஷன் இது ரெண்டுத்தையும் பற்றி நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். எனக்கு இது வந்து பல பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்கிற ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளோட புரிதல், நம்மளோட தாட் இதை பற்றி என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ என்னடா வெளியில் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு இருந்தானே திடீர்னு பார்த்தா உள்ளே உட்காந்துருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே கொஞ்சம் அப்படி தாங்க, வின்டர் டைமுங்கிறதுனால இங்கே கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யும் வின்டர் டைம். இன்றைக்கி நான் இப்போ பேசணும்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் பேசணும்னு நினச்ச டாபிக் வந்து கன்சிஸ்டன்சி, அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதை ஆரம்பித்தோடனே என்ன ஆச்சுன்னு தெரில, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சதில் வெளியில் போய் இன்றைக்கி வாக் அண்ட் டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் ஸோ இது மாதிரி கார்லேயே உட்காந்து ஒரு இது போட்டுடலாம், வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பண்ணணுன்னு வந்தாச்சு. டாபிக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் வெதர் இப்படி இருக்கிறதுனால நம்மளாட்டி அதை பண்ண முடியலங்கிறதுனால சரி ஓகே இது ஏன் விடுவான்னா நம்ம வண்டியிலே உட்காந்து இது ஒரு வீடியோவாக சொல்லிடுவோம். நம்ம சொல்லணும்னு நினச்சதை நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அரசியலை பற்றி இது பண்ணியிருப்பேன். அதுலேயுமே எப்படின்னா இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். எந்த கட்சியை பற்றி தப்பாக சொல்லணுண்டோ இல்லை அவங்க வெறும் தப்பு மட்டும் தான் பண்ணியிருக்காங்களோ இல்லை அவங்க நல்லது தான் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயம் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த இதில் எனக்கு எந்த கட்சி பிடிக்காது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு பிடிச்ச கட்சி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அரசியலே பிடிக்காதுங்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை. அதை பாருங்கள், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதோ, மற்றவங்க வந்து எப்படி இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு தோணுதோ அதை பற்றி பேசியிருப்பேன். ஸோ இப்போ உள்ள டாபிக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னாக்கா பர்ஃபெக்ஷன் அண்டு கன்சிஸ்டன்சி இதை பற்றி நம்ம பேசுவோம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு கோரிலேஷன் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டுமே ஏதோ ஒரு இடத்துல ஒன்றி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்போ முக்கால்வாசி பேர் இப்போ எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம அது பர்ஃபெக்டாக பண்ணணும், வேற லெவலில் இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு எண்ட் ரிசல்ட்டை வச்சு நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த விஷயம் பண்ணும் போது அந்த ப்ராசஸ் அப்படி இருக்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே யூடியூப் பண்ணுறேன்னா இந்த யூடியூப் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும் போது முன்னாடி மற்றவங்க சேனலில் உள்ள வீடியோவை பார்த்துருப்பேன். அந்த வீடியோவோட அவுட்புட்டை பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்கேன், நம்மளும் இது மாதிரி பண்ணுவோமே அப்படின்னு வந்திருப்பேன். ஆனால் இதில் எனக்கு தெரியாது இந்த ப்ராசஸில் வந்து எனக்கு இது மாதிரி மழை பெய்யும், பேசிகிட்டு இருக்கும்போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அதனால நம்மளோட வீடியோ எடுக்கிறது பாதிக்கும், எடிட்டிங் இருக்குது அந்த இதெல்லாம் பாதிக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. யூடியூப்னு இல்லை, இது எனக்கு தெரிஞ்சதுனால எனக்கு ஃபெமிலியராக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஆனால் இது எல்லா விஷயத்துலையுமே இது நடக்கும். ஒரு விஷயம் பண்ணால் நம்ம சூப்பராக பண்ணணும், பக்காவாக இருக்கணும், பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா. அது ஆனால் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டு ஒரு நல்ல விஷயமும் பண்ணுது, ஒரு கெட்ட விஷயமும் பண்ணுதோன்னு நான் நினைக்கிறேன். நல்ல விஷயம் என்னன்னா நீங்கள் அது ஒரு தடவை இது பண்ணிட்டீங்க, அந்த ரிசல்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இன்னும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க.
இல்லையா? அந்த இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே வந்து இப்போ ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த விஷயத்த நீங்க ஸ்டாப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க அது மாரி பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க என்னன்ட்டு. எனக்கு இது மாரி எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து இத பண்ணியிருக்காங்க. நானுமே இது பண்ண ஆளா இருந்திருக்கேன் முன்னாடி. கன்சிஸ்டன்சியோட ஒன்றி வருது அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்த பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அது பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்புட்ன்னா, நீங்க அடுத்த தடவ நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு நெனைக்கிறத தாண்டி, பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு பெர்ஃபெக்ட்டா தான் வேணும். அப்படின்னு ஒரே விஷயத்த மறுபடியும் டேக் எடுக்கிறதா இருக்கட்டும். இப்ப வீடியோ எடுக்கிறோம்னாக்கா மறுபடியும் ரீடேக் எடுப்பாங்க. அது அவங்களோட குவாலிட்டி இன்கிரீஸ் பண்ணும் டெஃபினட்டா. ஆனா, அதுக்காக சில பேர் வந்து ஆல்ரெடி வீடியோவ செக் பண்ணி பார்க்காதவங்க அவங்கலாம் வந்து வீடியோ எடுத்துட்டே போயிடுவாங்க. அப்போ வந்து ஒரு கட்டத்தில வந்து மறுபடியும் எடுக்கிறதோ, இல்ல அவங்க வந்து அவுட்புட் நல்லா வரலன்னு நெனைக்கிறதோ, இல்ல அவங்களுக்கு பேச வரலன்னு நெனைக்கிறதோ, அவங்கள வந்து அத ஸ்டாப் பண்ண வைக்குது. கரெக்ட்டா? அந்த இடத்துல அவங்களோட கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகுது. அதுக்கு இது வந்து ஒரு காரணமா இருக்கும். இந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் காரணமா இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அதனால நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அத பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப கன்சிஸ்டன்சிய பத்தி நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இப்ப வந்து ஒரு வீடியோ போடுறேன். இப்ப நான் போடுறேன். நாளைக்கு போடுறேன். நாளான்னைக்கு போடுறேன். இது மாரி டெய்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல நான் வாரம் போடுறேன். இல்ல மாசம் போடுறேன். இது மாரி ஏதோ ஒரு ஃப்ரீக்வென்ட்டா நான் ஏதோ ஒரு டயத்துல வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன். ஒரு குறிப்பிட்ட டைம் எனக்கு ஒண்ணு தோணுது அப்டின்னா, அதுல நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னாட்டி அத பண்ண முடியலன்னாலும், ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் அத நான் எடுக்க ட்ரை பண்ணுவேன். கரெக்ட்டா? நான் மறுபடியும் அந்த மாரி, ஓகே நம்ம மறுபடியும் அதே டைமிங்க்கு வந்து டெய்லி போடுறோம்டா, டெய்லி போட ட்ரை பண்ணுவேன். இல்ல வாரம் போடுறோம்டா, வாரம் போட ட்ரை பண்ணுவேன். இது மாரி இப்ப அது பிரேக் ஆயிடுச்சு அப்டின்னாலும், நான் மறுபடியும் அத பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்காக நான் அந்த விஷயத்த ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஓகே நம்மளால டெய்லி பண்ண முடியல. அது ஏதோ ஒரு வேலையோ, இல்ல உடம்பு முடியலையோ, இப்ப நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் முன்னாடியே சொன்ன மாரி எனக்கு அந்த கால்ல அந்த இது இருக்கு. வேண்டாம் அந்த ஃபோட்டோவ ஜாயின் பண்றேன். அது பண்ணணும்னு எனக்கு தோணல. பட் மேபி வேண்டாம் நான் ஜாயின் பண்றேன். ஸோ இது மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு கால் வலி இதெல்லாம் இருக்கு. அக்குபஞ்சர் இது மாரி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் பண்றோம். அந்த விஷயம் பண்றதுக்கு நம்மளுக்கு புடிக்குது. அத நம்ம பண்ணணும்னு நெனைக்கும்போது, வந்து கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். அதாவது அதுல அது நல்லா இருக்கு, நல்லா இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பெர்ஃபெக்ட்டா இல்லங்கிறத விட, அத அடிக்கடி அதே விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கூட, நம்பளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலயோ அத நம்ம வந்து நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா, நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். இந்த லாக்டவுன் டைம் அந்த மாரி டயத்துல வந்து நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பேன். அந்த டயத்துல நான் வீடியோ எடுக்கும்போது எப்படின்னா, 1, 2 வீடியோ தான் நான் அப்லோடே பண்ணியிருக்கேன். எனக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். அது பெருசா நல்லா இருந்த மாரியும் எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அத நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன். அது அட்டெம்ப்ட். நல்லா இருக்கணும்னு பார்ப்பேன். அதுல இப்படித்தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் யோசிப்பேன். பல தடவ அதுல பேசுவேன். ஒரு வீடியோ நான் எடுக்கணும்னாவே, ஒரு டேக் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 15 தடவ நான் எடுப்பேன். 20 தடவ எடுப்பேன். இந்த மாரி அடிக்கடி மறுபடியும் நான் அத வந்து டேக் எடுத்து பண்றது இருக்கு. அதுக்கப்புறமேட்டு எடிட்டிங்லயும் அந்த 20 ஒரு நிமிஷத்துக்குள்ளத வந்து 20 தடவ பேசுறேன். 20 நிமிஷத்துக்குள்ள ஃபுட்டேஜ் இருக்கு மொத்தமா. அந்த இது எல்லாத்தையுமே நான் வந்து மறுபடியும்ன்னு பார்த்து, இது கிடையாது, இது கிடையாது ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அத டெலீட் பண்ணிட்டு வேற ஒண்ணு பண்ணி அத வந்து இது பண்ணுவேன். சப்போஸ் அது எடிட்டிங் பண்ணும்போது கூட ஏதோ எனக்கு சரியா படல அப்படின்னாக்கா, அதுக்கு மறுபடியும் வந்து நான் வந்து புதுசா வீடியோ எடுத்து, அதே டீ ஷர்ட்ட போட்டு அதே மாரி வீடியோ எடுத்து அத வந்து ஜாயின் பண்றது இருக்கு. இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து பெர்ஃபெக்ஷன் பார்க்கிறது இல்லையா? இதனால என்னாச்சுன்னா, அந்த டைம் பீரியட்ல என்னாட்டி ஒரு சேனல்ல பார்த்தீங்கன்னா, 1 வீடியோ, 2 வீடியோ அதான் போடவே முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி என்னாட்டி வீடியோ போட முடியுது. ஆனா மேட்டர் என்னன்னா, நான் வந்து மறுபடியும் நான் நான் பேசின விஷயத்த மறுபடியும் ஒரு டேக்கா எடுக்காம அப்படியே நான் பாட்டுக்கு பேசுறேன். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதோ அத நான் அப்படியே பேசுவேன். பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நான் இதுக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருப்பேன். அந்த இத பார்த்து நான் பாட்டுக்கு பேசுவேன். ரைட்டா. அத பார்த்துட்டு அது என்னான்டு ஒரு ஐடியா இருக்கும். ஆல்ரெடி அதெல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டு அது கீழ இருக்கும். அத பார்த்து நான் அப்படியே சொல்றது தான் வந்து பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ல இருக்கும். இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அந்த இடத்துல வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கல. மேபி முன்னாடி இருந்தத விட இது நல்லாவோ, பெட்டரா ஆயிருக்கலாம். இல்லன்னாக்கா மொக்கையா ஆயிருக்கலாம். ஆனா நான் அங்க பார்க்குறது என்னன்னா, முன்னாடி ஒண்ணு என்னாட்டி பண்ண முடியாது. என்னடா அடிக்கடி என்னாட்டி இந்த வீடியோ போட முடியாது. 2டே வீடியோ தான் நான் போட்டுருந்துருக்கேன். ஆனா, இப்போ வந்து என்னாட்ட அதிகமா வீடியோ போட முடியுது. அந்த 2 வீடியோ ஒரு சேனல்ல 2 வீடியோ, இல்ல 3 வீடியோ, இல்ல 10 வீடியோங்கிறத தாண்டி என்னாட்டி அதிகமா பண்ண முடியுது. அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நீங்க அடிக்கடி பண்ணும்போது, அது ரிலேட்டடா சில சேனல்ஸ் பார்ப்பீங்க. இப்ப நான் வீடியோ அப்படின்னு எடுக்கும்போது, இது மாரி பல பேசுறவங்க முன்னாடி நான் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் வித் எக்பஃப்ரா அப்படிங்கிற அவரோட சேனல்ல வந்து சொல்லியிருப்பேன். அவர் அளவுக்கே இல்லன்னாலும், அவர பார்த்து நம்ம இது மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே! இப்படி ஒண்ணு பண்ணலாமே! அப்படின்னு அவர பார்த்தோ, இல்ல வேற ஆளுங்கள பார்த்தோ நான் வந்து இது பண்ணுவேன். இப்ப சப்போஸ் யாராவது ஒருத்தவங்கள பார்த்து நான் இத பத்தி பேசணும்னு நான் நெனைக்கிறேன்டா கூட, இப்ப எக்ஸாம்பிள் அந்த இதுவே நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி.
அத பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி, அதனால நான் இப்ப இன்னொரு வீடியோ பண்ண முடிஞ்சுச்சு. ரைட்டா? இது மாரி மத்தவங்கள பார்க்கறத வச்சும், நான் அடிக்கடி பண்றத வச்சும், என்னாட்டி அதே விஷயத்த வந்து பண்ண முடியுது. இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டன்ட்டா நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்றது வந்து நல்லது. மோர் தென் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு அது பெர்ஃபெக்ட்டா நம்ம பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறத விட. ஏன்னா பெர்ஃபெக்ட்டா பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் குடுக்கிறத தாண்டி, அத உங்கள வந்து ஸ்டாப் பண்ண வைக்குது. அதே நான் வந்து பெர்ஃபெக்ஷன நான் எப்படி வைக்கிறேன்டா, கன்சிஸ்டன்சிக்கு கீழ வைக்கிறேன். அதாவது நான் அடிக்கடி போடணுங்கிறது தான் என்னோட கோல். ஏன்னா நான் எப்ப நான் இது வைக்கிறேனோ, அந்த ஃப்ரீக்வென்ட்டா நான் போடணுங்கிறது தான் என்னோட கோல். அதுக்கப்புறமேட்டு அது வந்து பார்க்க அழகா இருக்கணுங்கிறது என்னோட அடுத்த கோலா வைக்கிறேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, நான் வந்து மத்த சேனல்லயோ, இல்ல என்னோட எண்ட் ரிசல்ட்டயோ பார்க்கும்போது, இது இப்படி இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமே! இது இந்த சைட்ல இப்படி மாத்திருக்கலாமே! நம்ம இப்படி பேசுறத வந்து மாத்தலாமே! நான் இது மாரி நம்ம ஏன் இப்படி பேசுறோம்? அப்படிங்கிறதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அடுத்தது அத வந்து மாத்த பார்ப்பேன். அது அடுத்த வீடியோல வந்து அந்த வீடியோலயே நான் வந்து அந்த வீடியோவ டெலீட் பண்ணிட்டு, ஓகே நம்ம மறுபடியும் அத ரீடேக் எடுப்போம் அப்படிங்கிற மாரி இல்லாம, அடுத்த வீடியோல வந்து அதோட இன்புட்ட குடுப்போம் அப்படிங்கிற பார்ப்பேன். அந்த எஃபெக்ட்ட வந்து நம்ம அடுத்த இதுல பண்ணுவோம். இப்பயே நம்மளுக்கு இந்த இதுலயே நம்மளுக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி நான் நெனப்பேன். இந்த வீடியோ இப்போ பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ எனக்கு இது லேர்னிங். ஒரு தடவ நம்ம இ இது வந்து நம்ம லேர்னிங். ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்ததுல தான் அத வந்து பெட்டரா பண்ண முடியும். நம்ம எல்கேஜில நம்ம ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா, அது அப்படியே பெரிய பிள்ளை ஆவ ஆவ நம்ம பெருசா வளர்ந்து வர வர காலேஜ்ல இன்னும் அதே மைண்ட் செட்ல இருக்க மாட்டோம். அதே மாரி பேச மாட்டோம். அதே மாரி படிக்க மாட்டோம். அதே மாரி சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப நம்மளோட மென்டாலிட்டி மாறும். அதே மாரி தான் அது வந்து காலேஜ் வந்தோனே மாறுது அப்படி கிடையாதுல்ல. இது வந்து நம்ம எல்கேஜி, யுகேஜி இது மாரி இருக்கிற ஸ்கூலிங் எல்லாத்துலயுமே நம்ம கத்துக்கிட்ட பாடங்கள், நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து நம்மள என்னவா மாத்துதுன்னா, காலேஜ்ல வந்து ஒரு டிஃபரண்ட் பெர்சனா மாத்துது. நம்மளுக்குன்னு ஒரு டிஃபரண்டான ஒரு கேரக்டர வந்து கொண்டு வருது அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். இப்ப இதுலயே இன்னொன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் கன்சிஸ்டன்சிக்கு நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இது மேபி நம்ம பேசுறது வந்து தப்பா இருக்கலாம். நம்ம சொல்றது தப்பா இருக்கலாம். ஏன் இப்ப என்னோட தாட்டே கூட தப்பா இருக்கலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து அரசியல பத்தி போட்டிருந்தேன். அத பத்தி எனக்கு பெருசா நாலேட்ஜ் கிடையாது. ஆனா நான் இத என்னோட புரிதல நான் அங்க சொல்லணும்னு நெனச்சேன். அப்போ வந்து எனக்கு என்ன அங்க தோணுதோ, நான் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேனோ, அத வந்து நான் அங்க பதிவு பண்ணுவேன். அது கரெக்ட்டா இருக்கு, தப்பா இருக்குங்கிறத தாண்டி, அதுதான் வந்து நான் புரிஞ்சுகிட்டது அந்த விஷயத்துல. அதுதான் வந்து நான் பார்க்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன்டா இப்போ இப்போ ரீசென்ட்டா ஒருத்தவங்கள்ட்ட என்னோட தம்பி ஒருத்தவன்ட்ட பேசும்போது கூட, அவன் வந்து என்ட்ட கேட்குறான், இப்ப அரசியல் அரசியல் இத பத்தி கேட்குறான். இப்ப எப்படி நல்லா அவங்க பண்றாங்களா? என்ன நீங்க நெனைக்கிறீங்க? இவன் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. இத பத்தி உங்களோட இது என்னன்னா, நான் அதான் சொன்னேன். வந்து 2 மாசம் தான் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி பார்ப்போம் இவன் என்ன பண்றான்ட்டு. ஆனா, இவன் ஏதாவது ஒரு தப்பான இது பண்றான், இல்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா, நம்ம அந்த இடத்துல பேசணும். நம்ம எக்ஸாம்பிள் நம்ம மக்கள் வெளியில வந்து புரொடெஸ்ட் பண்றதா இருக்கட்டும். நான் இப்ப வீடியோவா ஷூட் பண்ணி நம்ம இது மாரி பல மக்கள் வந்து வீடியோவா ஷூட் பண்ணி யூடியூப் வந்து இப்ப அதிகமா வளர்ந்துருச்சு இல்லையா? யூடியூப்ன்னு இல்ல, சோசியல் மீடியாவா பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் அதிகமா வளர்ந்துருச்சு. பல பேர் வீடியோவா ஷூட் பண்ணி அவங்களோட கருத்த வந்து தெரிவிக்கிறாங்க. இது தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பண்ணட்டும். இது மாரி அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கஷ்டமா இருக்கு அப்டின்னா, இது கஷ்டமா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்கன்னா, நல்லா பண்ணியிருக்காங்க அப்டின்னு சொல்றது தப்பு இல்ல அப்டின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் அத கேட்காம விட்டாலோ, இல்ல சொல்லாம விட்டாலோ தான் தப்பு. இப்ப நான் நல்லா இது பண்ணி என்னாட்டி என்டர்டெயின்மென்ட் பேஸ்டா நான் பண்ணியிருக்க முடியும் கரெக்ட்டா. என்னாட்டி இப்ப நான் 4 சேனல் வச்சிருக்கேன் அப்டின்னா, இதுல இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 இது வந்து என்டர்டெயின்மென்ட் பேஸ்டுன்டே நம்ம வச்சுக்கலாம். ஆனா, ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கெங்கலாம் சுத்தி பார்க்குறேன் அப்டிங்கிற மாரி இருக்கும். அது வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வி4 கேமிங். இது 2மே என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து கேம் விளையாடுறத வந்து வீடியோ எடுத்து போடுறது. அந்த 2 தான் பெரிய லெவலுக்கு நான் போடுறது இல்ல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, பிராண்ட் ஃபேஸ் ஆஃப். இது வந்து நாலேட்ஜ் பேஸ்டான இது. நாலேட்ஜ் வந்து நான் உங்களுக்கு குடுப்பேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு பிராண்ட பத்தி நான் கத்துக்கிறத வந்து உங்கள்ட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம். அந்த டயத்துல நான் அந்த பிராண்ட பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறேனோ, அத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இன்டென்ஷன்ல பண்ணது. அது வந்து ஒரு பல ஆன்டர்பிரினருக்கு வந்து யூஸ் ஆகும். ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, அவங்க வந்து ஒரு இதுக்கு முன்னாடி என்னென்ன பிசினஸ் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க பண்ணா அவங்களுக்கு வசதியா இருக்கும். அவங்க தப்பா பண்ணது தப்பு அப்படின்ட்டு நம்ம அத பண்றத தவிர்க்கிறதும், அவங்க சரியா பண்ணது ஓகே இவங்க இது மாரி பண்ணியிருக்காங்க. அப்ப நம்மளும் இது மாரி பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறதும். அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து ஒரு நாலேட்ஜ்க்காக பார்க்குறவங்க இருப்பாங்க. தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் மாரி. அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் அந்த சேனல் உருவாச்சு. இது பார்த்தீங்கன்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம். அப்படிங்கிற மாரி தான் இது உருவாச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயம். என்ன என் பெர்ஸ்பெக்டிவ நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. என்னோட தாட் ப்ராசஸ் வந்து சில பேருக்கு ஒரே மாரி இருக்கலாம். ஆனா பல பேருக்கு வந்து டிஃபரெண்ட்டா தோணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இது மாரி 3வது மனுஷன் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தெரியும்போது, எனக்கு என்னோட நாலேட்ஜ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட்டான அது யூஸ்ஃபுல்லா இருக்கு, இல்ல. சப்போஸ் அது தப்பா இருந்தா கூட,
இது தப்புடா, இது மாரி பண்ணக்கூடாதுன்னு தான் நீங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குவீங்கல்ல. அத வந்து நான் இது மாரி இதுல வந்து பதிவு பண்ணலான்னு பார்த்தேன். ஸோ 2 இது வந்து இன்ஃபர்மேட்டிவ் சேனலு, 2 இது வந்து சும்மா என்டர்டெயின்மென்ட் பேஸ்ட் சேனல்னு நீங்க வச்சா கூட, அ இதுல பார்த்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி இன்ஃபர்மேட்டிவ் சேனல தான் நான் வந்து புஷ் பண்ணுவேன். உங்க உங்க டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி நெனப்பேன். அந்த என்டர்டெயின்மென்ட் பார்த்தீங்கன்னாக்க, என் லைஃப்ல நான் கொஞ்சமாவது என்டர்டெயின் ஆவணும் அப்படிங்கிற ஒரு ஃபுல்லா ஒரு ஒரு சைடு வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒர்க் போக என்னோட இது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்ஸ்கேலிங் அது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அத தாண்டி அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி YouTube வீடியோ எடிட்டிங் அது மாரிலாம் ஓடும். அது போக எனக்கும் ஒரு சைடு என்டர்டெயின்மென்ட் தேவை அப்படின்னு நானே என்ன புஷ் பண்ணி அந்த கேமிங் இதெல்லாம் வந்து பண்ணணும்னு ஒரு இது பண்ணிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் அது ஸ்டார்ட் பண்ணல. இது வந்து கன்சிஸ்டன்ட்டா நான் பண்றது. இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரே மாரி வீடியோ தெரியலாம், இல்ல மொக்கையா தெரியலாம், எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது மறுபடியும் சொல்றேன். இந்த டாபிக் வந்து ஆரம்பிக்கணும்னு நெனச்சது வந்து, நம்ம இதுல ஒரு இவர் வந்து ஒருத்தவர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு. இது மாரி கீப் இட் கன்சிஸ்டன்ட்ன்னா, அந்த இத வச்சு சரி அத பத்தியே நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ நம்ப அடிக்கடி ஒரு விஷயம் பண்ணா, நம்பளுக்கு வந்து அது பழக்கமாகும். அது அது ஒரு ஹேபிட் ஆகும். அது ஹேபிட் ஆகும்போது என்னன்னா, நான் மின்னாடி பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு தெரிஞ்ச சில பேர சொல்றேன். அவங்க நார்மலா வேல பார்ப்பாங்க. வேல பார்த்து முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்கள அப்ஸ்கேல் பண்றதுக்கு, படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா அவங்க மென்டலி எக்ஸாஸ்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சோர்வா இருப்பாங்க. அவங்களாட்டி முடியாது. அதுக்கு மேல வேல பார்க்க முடியாது. அவங்களாட்டி யோசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து வந்திருக்கும். இப்ப நான் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்ஸ்கேல் பண்றேன். நான் வந்து வேல பார்க்குறேன், அப்ஸ்கேல் பண்றேன். அது மட்டும் இல்லாம வீடியோ ஷூட் பண்றேன். இது ஒரு 4 சேனலுக்கு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்ட்டா பண்ணலேன்டாலும், என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னு நான் ட்ரை பண்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோ போட்டேன். இது இப்ப வந்து நான் வாரம் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். அது சொல்லுங்க நீங்க என்னன்னு சொல்லுங்க. எனக்கு என்னன்னு தெரியல. லைட்டா ட்ரை பண்ணி பார்ப்போம். டெய்லி நம்மளாட்டி போட முடியல. எனக்கு பார்த்தீங்கல்ல, நீங்களே பார்த்தீங்க. இப்ப நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது வெளியில ஆரம்பிச்சேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மழை பேஞ்சுகிட்டு இருக்கு. அ அதனால சரி ஓகே. இது டெய்லி நம்மளாட்டி பண்ண முடியாது. மேபி நம்ம வாரம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மாரி ஒரு 1 வாரம் எடுத்தா கூட ஒரு 1 வீடியோ இல்ல 2 வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டேன்னாக்கா, அது அது அப்புறமேட்டு ப்ரொலாங் ஆகும். அது அது அதுக்கேத்த மாரி நம்ம டைம் லைன் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம போயிரலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சேன். ஸோ வாரம் பண்ணலான்ட்டு ஒரு மைண்ட் செட் இருக்கு. அது எப்படின்னு நீங்க அது கரெக்ட்டா ஓகேயா அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லுங்க. அ அது மட்டும் இல்லாம, அ இது மாரி நான் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வேலைக்கு போறேன். அதுக்கப்புறம் அப்ஸ்கேல் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் ஒரு நாள் போடல, இல்ல எடிட்டிங் நான் பண்ணலன்டாவே எனக்கு என்னமோ நான் அந்த நாள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணலையோ, ரொம்ப சும்மா இருக்கமோ அப்படின்னு என்னையே என்னையே வந்து நான் எனக்கே தெரியாம கான்ஷியஸா இல்லாம நானே ஒரு மாரி லோவா ஃபீல் பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது ஓடும். ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு இது சைடுல இன்னொன்னு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாரி பிராண்ட் ஃபேஸ் ஆஃப் உருவாக்குனது வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்ட்டு. ஸோ அதுக்குமே ஒரு ஒரு இடத்துல ட்ரை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒரு ஒரு யூடியூப் சேனல் வந்து இதுக்கு ரிலேட்டடா இருக்கான். அவனுல பார்க்கறது மட்டும் இல்லாம, அவனும் சில நேரம் இது மாரி கோர்சஸ்லாம் இது பண்ணுவான். அவன்கிட்ட ஒரு அப்ரோச் பண்றது. அவனுள்ட்ட வந்து இது பண்றதுக்கு முன்னாடி உடனே போய் காசு குடுக்குறத சொல்லல. காசு குடுக்குறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இது மாரி கேட்கறது. அ அது மாரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு கொஞ்சம் ஐடியா கிடைச்சுச்சு. பட் ஸ்டில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படி ஒரு இத ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மளாட்டி இப்ப ஸ்டார்ட் பண்ற டயத்துல இருக்கமா? நம்பளுக்கு இந்த பிசினஸ்ங்கிறது செட் ஆகுமா? ஆனா ஆர்வம் இருக்கு. பட் ட்ரை பண்றேன். என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு அத பத்தி ஒரு ஒரு நாளும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்றதுலருந்து ஒண்ணு பண்றேன். மேட்டர் என்னன்னா நம்ம கன்சிஸ்டன்ட்டா இது பண்ணோம் அப்படின்னாவே, கன்சிஸ்டன்சி வந்து என்ன பண்ணோம்னா, அடிக்கடி நம்ம ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல வந்து இந்த கன்சிஸ்டன்சி என்ன பண்ணோம்னா, அத ஒரு ஹேபிட்டா மாத்தும். ஹேபிட்டா மாத்தி நம்ம அடிக்கடி அத நம்ம பண்ணணும்னு நம்ம புஷ் பண்றோம் பார்த்தீங்களா? நம்மளையே நம்ம வந்து புஷ் பண்றோம். எந்நேரமும் இப்ப வந்து நான் வந்து வெளியில நின்டு எனக்கு வீடியோ பண்றது வந்து நான் ஸ்டார்ட்டிங் ஆரம்பிக்கும்போது எனக்கு கம்ஃபர்டபிள் கிடையாது. ஓகே. இதே மாரி எனக்கு பல கம்ஃபர்டபிள் விஷயம் இல்லாத விஷயம் இருந்திருக்கு. மத்தவங்க பார்த்து என்ன நெனப்பாங்க? இப்ப நான் வீடியோ இத அப்லோட் பண்றேன்னாவே, நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட கன்டென்ட் ஒரு சைடு இருக்குன்னா, அத பத்தி நான் பேசுறது ஒரு இது இருந்தாலும், அத தாண்டி மத்தது சுத்திலும் உள்ள மத்த விஷயங்களையும் பத்தி பேசுவேன். மறுபடியும் என் கன்டென்ட்குள்ளார வருவேன். அத பத்தி பேசுவேன். மறுபடியும் சுத்திலும் போவேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் அப்லோட் பண்ணும்போதே நான் யோசிப்பேன். என்னடா இப்படிலாம் எங்கெங்கேயோ போயிட்டு வரோமே! எங்கெங்கேயோ டாபிக் போதே! இது வந்து கரெக்ட்டா? இத நம்ம எடுத்துறலாமா? பல பல இது பார்த்தீங்கன்னா, நான் எடிட்டிங் ஃபேஸ்லயே இத தூக்கிருவேன். ஓகே. இது மாரிலாம் நான் பண்ணது இருக்கு. ஆனா இது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு இது ஒரு ஹேபிட்டா குடுக்கும். நார்மலா இத பேச வைக்கும். நம்மளோட கம்ஃபர்டபிள தாண்டி நம்ம வெளில வரோம். நம்மளுக்கு இது கம்ஃபர்டபிள் அப்படின்னு நம்மளுக்கு தோன்றத, அதிலேயே இல்லாம இப்ப வீட்லயே இருக்கிறது நம்மளுக்கு கம்ஃபர்டபிள்னா நம்மளுக்கு காசு கிடைக்காது இல்லையா? அதே மாரி நம்ம வீட்லயே இருக்கிறத தாண்டி நம்ம வெளில போய் ஒரு ஒரு 3வது இடத்துல போய் நம்ம வந்து வேல பார்க்குறோம். நம்ம வீட தாண்டி உள்ள ஒரு இடத்துல போய் நம்ம கம்ஃபர்டபிள் இல்லாத இடத்துல ஒரு நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம ஸ்டார்ட்டிங் கத்துக்க ஆரம்பிக்கிறோம்.
அதுலேருந்து நம்ம வேலை பார்க்க ஆரம்பிக்கிறோம். வேலை பார்க்கும்போது நம்ம கத்துக்குவோம். இது மாரி நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம பல இது தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதே மாரி தான் நான் இதையும் பார்த்தேன். யூடியூப் இத பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மாரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம எது எது வேணுமோ பேசுவோமே. இந்த டாபிக் ரிலேட்டடா நம்மளுக்கு என்ன தோணுதோ பேசுவோமே. அதுதான் இந்த சேனலோட மோட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தோன்றத நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடா பேசுறது. இது மாரி பண்றது வந்து என்ன ஆகும்டா, ஒரு நாள் நம்மளுக்கு வந்து இது இதா இருக்கும். ஒரு ஆக்ட்டா இருக்கும். ஒரு வேலையா இருக்கும். அத பண்ணுவோம். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்டா, இது வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும்னு நம்மள இது பண்ணோம். கன்சிஸ்டன்ட் கன்சிஸ்டன்சி வந்து டெவலப் ஆகும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்டா, இதுவே ஒரு ஹேபிட் ஆகும். அடிக்கடி காலையில எந்திரிச்சோனாக்கா, ஓகே வீடியோ போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவர் இருக்காரு. இர்ஃபான் வியூஸ் இருக்காரு. இர்ஃபான். அவர் பார்த்தீங்கன்னா, டெய்லி காலையில எந்திரிச்சு விளாக் ஆரம்பிச்சுருவாரு. எனக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். எப்படி ஒரு படுத்து எந்திரிச்ச உடனே ஒரு விளாக ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறமேட்டு வெளிலலாம் போய் இருக்கிற எல்லாத்தையுமே சுத்தி காட்டுறாரு. எனக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கங்களேன். அதாவது அன்றாட வாழ்க்கைய வந்து ஒரு விளாகா பண்ணலாம் அப்படிங்கிற மாரி. ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். அது அப்ப அப்ப அவர படுத்து எந்திரிக்கும்போது எல்லாமே அவர் மைண்ட்ல வந்து இந்த விளாக் பண்ணணுன்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து எனக்கு ஒரு மாரி இன்ஸ்பைரிங்கா தோணுச்சு. அப்ப எந்த அளவுக்கு இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா, இதே வந்து இதா இருக்கும் அப்டின்ட்டு. இந்த இது வந்து அவருக்கு இப்ப ஹேபிட் ஆயிருக்கு. அதுதான் இங்க மேட்டர். அவரே லாஸ்ட் டைம் கூட ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. ஹோப் அவரு நல்லா ஆவாருன்னு நெனைக்கிறேன். அ அவர் பார்த்தீங்கன்னா, அவருமே சொல்லியிருப்பாரு. இது மாரி வீடியோன்னே நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்டின்னு சொல்றாரு. ஏன்டாக்கா இவரு 10 வருஷமா 10 வருஷமா அதுக்கு மேல 10 ஆர் 10 பிளஸ் இயர்ஸ் வந்து இதே இது வந்து அவரு யோசிச்சிருக்காரு. இது யோசிச்சு இது அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ, அவரு அத யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த 10 வருஷ பழக்கத்த வந்து அவர் உடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட ஆகும். அப்பதான் அவராட்டி அந்த தாட்ட வந்து அவராட்டி பிரேக் பண்ண முடியும். மத்தபடி அவரு அத யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு இல்லைன்டா. ஏன்டா இது 10 வருஷமா அவர் பண்ண ஒரு விஷயத்த வந்து இவருக்கு பழக்கமாயிருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நான் என்ன நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவருக்குன்னு ஒரு ஒழுக்கம் வந்திருக்கும். இந்த டைம்டா நான் இப்போ ஒரு 7:30 மணிக்கு இது பண்றேன். இல்ல 7 மணிக்கு நான் ஊர் டயத்துக்கு அப்லோட் பண்றேன்னா, 7 மணிக்கு அந்த சேனல் நான் அத வந்து அப்லோட் பண்ணி ஆவணும். அப்படிங்கிற ஒரு ஒழுக்கத்த வந்து எனக்கு குடுக்கும். ஸ்டார்ட்டிங் மேபி தப்பா இருக்கலாம். இப்ப ஸ்டார்ட்டிங் ஒரு நாள் பண்ணுவேன், விட்டுருவேன். ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு 2 வருஷம் வுட்டேன். அடுத்து ஒரு நாளு ஒரு ஒரு கொஞ்ச நாள் பண்ணேன். ஒரு 1 வாரமோ, 2, 3 வாரமோ வரிசையா வீடியோ வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு வுட்டேன். இது மாரி மறுபடியும் பண்ணி வுட்டேன். இப்ப ஜிம்முக்கு போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃபில்லர் கேப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது மாரி ஒண்ணு யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு வாக் அண்ட் டாக் வீடியோ இல்ல. வாக் அண்ட் டாக் வீடியோ இல்ல அப்படிங்கும்போது, அந்த இடத்துல நான் ஏதாவது ஒண்ணு போட்டு ஆவணும். அப்போ வந்து நான் அன்னைக்கு வந்து நான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஜிம்முக்கு போறேன். இது மாரி நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிற ஒரு அப்டேட் குடுப்பேன். எனக்கு ஒண்ணுமே பண்ணாம நான் இருக்க மாட்டேன். அந்த டயத்துல வேற ஏதாவது நடக்கும். ஆனா நான் அத வந்து பதிவு பண்ணாம இருப்பேன். ஆனா அது வந்து ஒரு டிசிப்ளின் கிடையாதுல்ல. நான் அன்னைக்கு பண்ற விஷயத்த வந்து நாங்க பதிவு பண்ணணும். என் பாயிண்ட் ஆஃப் வியூ, விஷன் தான் என்னோட இது புரிதல், என்னோட பார்வை, நான் பண்ற விஷயங்கள் அதெல்லாம் தான் கவர் அப் பண்ணணும்னு நான் பார்த்தேன். ஸோ அந்த கோல்ன்னு நான் ஆரம்பிச்சுட்டு, அதெல்லாம் நான் சொல்லல அப்டின்னா அது தப்பாயிடும். அது கேப்பா விட்டா தப்பாயிடும் அப்டிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி ஜிம்முக்கு போறோமா, ஜிம்மையும் நம்ம எடுத்து இது பண்ணுவோம். அப்டிங்கிற மாரி அந்த இதையும் கவர் பண்ண ஆரம்பிச்சேன். தெர்ல மேபி இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் மேபி இன்னொரு பல வீடியோஸ் வந்து இதுல ஆட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது ஜிம்ம தாண்டி மேபி டெய்லி விளாக்ஸு அது மாரிலாம் போட வாய்ப்பு இருக்கு. ஹோப் சோ தெர்ல. பார்ப்போம். மேபி வந்தாலும் வரலாம். எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா கரெக்ட்டா வந்துச்சு அப்புட்ன்னா, மேபி நம்மளும் அது மாரி அ நம்ப இர்ஃபான் ப்ரோவோட இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இர்ஃபான் ப்ரோவ, அவர் மாரியே நம்ம மேபி ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணலாம். ஆனா அவர் அளவுக்கு டெடிகேஷன் வருமான்னு தெர்ல. எனக்கு அவர்லாம் ஒரு ஒரு அந்த கேமரா ஒரு ஒரு ஆங்கிள்ல வச்சு அவர பண்றதே வந்து பயங்கர இதா இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்றேன். அது வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்டா இப்போ வரைக்குமே நான் இர்ஃபான் ப்ரோவோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்னாக்கா, அந்த அ பிஸ்கேட்ட வந்து ரிவ்யூ பண்றதும், வெளியில சென்னையில வந்து அந்த இஎம்ஓல விஜயா ஃபோரமோல எங்கேயோ போயிருப்பாரு. அங்க போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ, அதிலேயே நீங்க பார்த்தீங்கன்னாவே அவரோட டிஃபரன்ஸ் தெரியும். அப்படி ஆரம்பிச்ச ஒரு பையன், அந்த மாரி ஒரு வீடியோ வந்து எங்கேயோ ஒரு 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 பெட்ல வந்து இத போட்டு, ஒரு வேட்டிய விரிச்சு பெட்ட காட்டக்கூடாதுன்னு ஒரு வேட்டிய விரிச்சு, அதுல வந்து பிஸ்கேட்ட வச்சு இது பண்ணவரு. ஒரு ஐரானிக்கான விஷயம் என்னன்னா, நான் ஒரு வீடியோ இப்பதான் ஒரு கொஞ்சம் வருஷமா பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். அத கன்சிஸ்டன்ட்டா அது பாட்டுக்கு டெய்லி பார்க்குற மாரி பண்றது. அதுக்கு முன்னாடி அவ்வளோலாம் பார்க்கல. அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோலாம் முன்னாடி எனக்கு தெரியாது. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளும் பிராண்ட் ஃபேஸ் ஆஃப்ல அது மாரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்க பார்க்கணும்னா பாருங்க. அது ஒரு மாரி கிரிஞ்சா இருக்கும். ஸோ, அது மாரி நம்ம பண்ணியிருப்போம். அ பார்ப்போம். மேபி இந்த சேனல்ல இது மாரி ரியாக்ஷன் வீடியோ கூட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இது மாரி சில விஷயங்கள வந்து நம்ம எடுத்து
ரியாக்ஷன் மாதிரி இது பண்ணலாமா, ரியாக்ஷன் வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாமா அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல ஐடியாவாக பட்டுச்சு எனக்கு. பார்ப்போம் அது என்னன்ட்டு. சப்போஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆச்சுன்னா மேபி அது மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்டேட்ஸு. ஸோ இதான் அந்த மேட்ரு என்னன்னா, இர்ஃபான் இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, இர்ஃபான் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அது மாதிரி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஃபோனை வச்சுட்டு அங்கே போய் வீடியோ எடுக்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல ஃபோனை பிளேஸ் பண்ணிட்டு வெளியில் போகிற, இப்போ லிஃப்ட்டு அப்படின்னா அந்த லிஃப்ட் சீன் வந்து ஒரே இதில் நடக்கிறது கிடையாது. லிஃப்ட்டுக்குள்ளார போய் ஃபோனை வைக்கிறாரு, வெளியில் வந்துடுறாரு, மறுபடியும் லிஃப்ட்டை அழுத்தி லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி உள்ளாரிலேருந்து ஒரு ஷாட்டு, இவர் வந்து உள்ளார வர மாதிரி ஒரு ஷாட்டு, லிஃப்ட்டில் வந்து சைடில் வச்சு இவர் வந்து உள்ளார வர மாதிரி ஷாட்டு. வெளியில் போகும்போது தான் அப்படி தான், உள்ளார வச்சிடுறாரு, வெளியில் போகிறாரு, வெளியில் போய் ஃபோனை எடுத்துகிட்டு போய் அங்கே கீழே வச்சுட்டு இது மாதிரி வெளியில் வரும்போது மறுபடியும் அது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி. அதாவது ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்க மாதிரி, இவர் இப்படியே வச்சுக்கிட்டு விளாக் மாதிரி பண்ணாம ஒரு தேர்ட் பர்சன்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்க மாதிரி, வண்டியில் ஏறும் போது அப்படி பண்ணுவார், இது மாதிரிலாம் பண்ணுறாரு. இது வந்து என்னன்னா பெர்ஃபெக்ஷன். அவருக்கு அந்த இது வந்து பெர்ஃபெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும், அதை இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு தோன்றதுனால தான் அதை இன்னும் அந்த இதை வந்து டெவலப் பண்ணணும்னு அவர் தோன்றதுனால தான் வந்து அவர் இவ்வளோ இது ட்ரை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெர்ஃபெக்ஷனும் முக்கியம், கன்சிஸ்டன்சியும் முக்கியம். ஏன்டாக்கா அந்த 10 வருஷமா அவர் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்காரு, அவர் நிறுத்தலை. அவர் மேபி ஏதாவது ஒரு சிக் லீவ்னு மேபி நிறுத்திருக்கலாம், தெரில. நான் அவ்வளோ ஃபுல்லாக அவரை ஃபாலோ பண்ணது கிடையாது. ஆனால் நான் இப்போ ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் டெய்லி இதுன்னா டெய்லியும் அவர் இது வந்துடுது, அது என்னாட்டி பார்க்க முடியுது. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருப்பார், இன்னொரு அடுத்த நாள் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து வேறு ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டு இருப்பார். இது மாதிரி அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. மேட்டர் என்னன்னா இதெல்லாம் முன்னாடி எடுத்து வச்சதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா அந்த வீடியோ, அந்த வீடியோ வந்து டெய்லியும் அவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், டெய்லியும் அந்த வீடியோ வருது. அதுதான் நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அது ஒரு எனக்கு பயங்கரமான இன்ஸ்பைரிங்காகவும் எனக்கு தோணுச்சு. ஸோ கன்சிஸ்டன்சி முதல்ல முக்கியம். ஒரு விஷயம் வந்து நம்ம அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது, ஒரு விஷயம் நம்மளுக்கு நல்லது, நம்மள அது வேற இடத்துல எடுத்துட்டு போகணும்னு நம்மளுக்கு தோணுது, அது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, கன்சிஸ்டண்டா நம்ம அதை பண்ண ட்ரை பண்ணணும். அது ட்ரை பண்ணா அதோட ரிவார்ட்லாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அந்த ப்ராசஸை வச்சு நம்ம பண்ண வேண்டியதான். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க பண்ணுங்க. இப்போ எனக்கு வீடியோ எடுக்கிறது பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ கேமராவை பார்த்து நம்ம பேசுறது பிடிச்சிருக்கு, எனக்கு பேச பிடிக்கும் அப்படிங்கும்போது நான் வந்து இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வீடியோ மேபி மொக்கையா இருக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து எங்கெங்கேயோ போயிட்டு வருது. இந்த டாபிக் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வெளியில் போயிட்டு வந்தேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி என் பெர்ஸ்பெக்டிவே இதுதான். அதைத்தான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் நம்ம பதிவு பண்ணுறத நான் பதிவு பண்ணணும்னு நினச்சது வந்து கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஒரு டைமிங்கில் நம்ம போடணும், டெய்லி போடணும்னா டெய்லி போடுறோம், வாரம் போடணும்னா வாரம் போடணும், அது இட்ஸ் அப் டு யூ. பட் அது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒரு டைம் லைன் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் நான் யோசித்தேன். இது முக்கியமாக இந்த டாபிக் வந்து இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு அடுத்த டாபிக்கு நான் பேசணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக நான் இந்த டாபிக் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்த டாபிக்கு நான் வந்து கோல்டை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கலான்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஷேர் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன். மோர் ஆர் லெஸ் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட நாலேஜ்டு பர்சன்லாம் கிடையாது. எனக்கு ஷேர் மார்க்கெட் பெரிய லெவலுக்குலாம் தெரியாது. வெறும் 2 வருஷமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். செபி ரெஜிஸ்டர்டோ இல்லை ஏதாவது ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் கிடையாது. அதை பற்றி பார்ப்பேன், அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு, அதை பற்றி பதிவு பண்ணலாங்கிறது தான் என்னோட பாயிண்ட் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெர்ஃபெக்ஷனும் கன்சிஸ்டன்சியும் பற்றி என்னோட புரிதல் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுது, இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தவர் வந்து கமெண்ட் பண்ண அந்த கீப் இட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு அவர் போட்டிருந்தாரு. அதை வச்சு தான் சரி நம்ம கன்சிஸ்டன்சியை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஒன்று இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் இந்த இது உருவாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து ஒரு டாப்பிக்காக மேபி மாறலாம். அப்படி மாறுச்சுன்னா உங்களை வந்து நான் கீழே அப்படியே என்ன சொல்கிறது, அந்த வீடியோலேயே உங்களை அந்த கமெண்ட்டை டேக் பண்ணி நான் வந்து இது பண்ணுறேன், உங்களை அக்கௌண்ட்டை டேக் பண்ணி அப்படி சொல்ல கமெண்ட்டை வந்து வீடியோலேயே அப்படியே போட்டு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டு நான் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். இல்லை இந்த வீடியோ ஃபார்மேட் வந்து வேறு மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், வாக் அண்ட் டாக் ஓகே. மேட்டர் என்னென்னா இந்த சேனலோட நோக்கம் என்னென்னா என்னோட பார்வையில் வர விஷயங்கள், நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள் என் மூலியமாக ஃபில்டர் ஆகி வரது, அவ்வளோதான்.
சுயல் விஷன் தான் இந்த இர்ஃபான்ஸ் வியூ. அவர் பண்ற விஷயங்கள். ஒரு தடவ அன்பாக்ஸ் பண்ணுவாரு. ஒரு தடவ சாப்பாடு சாப்பிடுறத போடுவாரு. இன்னொரு தடவ வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அத பத்தி போடுவாரு. டெய்லி விளாகிங் போடுவாரு. அது மாரியா. அதே மாரி தான் சுயல் விஷன்ங்கும்போது என்னோட விளாக் மாரின்னு சொல்லலாம். என்னோட புரிதல்ல என்ன இருக்கோ அத பத்தி பேசுவேன். இப்ப அது வரைக்கும் தான் இருக்கு. ஜிம் இத வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது இருக்கு. அத நான் டெய்லி அந்த அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த இது பண்றது இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் பிரேக்ல இருக்கேன். ஸோ அது பண்றது இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க. இது மாரி நம்ம வேற ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணலாம். ரியாக்ஷன் வீடியோ கூட எனக்கு ஐடியா இருக்கு. ஆ பார்ப்போம். மேபி ஏதாவது எல்லாமே அதுக்கேத்த மாரி செட் ஆச்சு அப்டின்னாக்க, எனக்கு ரியாக்ஷன் வீடியோங்கும்போது அதுக்கு ஒரு 2, 3 டிவைஸ் தேவைன்னு நான் நெனைக்கிறேன். நான் பார்க்கிறத கேப்சர் பண்றதுக்கும், நான் பார்க்கிறதும், அந்த பார்க்குற விஷயங்கள் என்னவா இருக்கணும்னு நான் நெனைக்கிறதும் அப்படின்னு இருக்கு. எனக்கு நான் மோஸ்ட்லி என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிறது அதிகமா நான் பார்க்க மாட்டேன். இந்த இர்ஃபான் விஸ், சித்து விளாக்ஸ் இது மாரி நான் நைட்டு நேரம் பார்க்கறது மட்டும் தான் இருக்கும். அந்த நேரத்தில கேப்சரும் பண்ண முடியாது. வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. எனக்கு நைட் இருட்டா இருக்குங்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ரியாக்ஷன் வீடியோ மேபி இன் அ டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அது மாரி நான் மேபி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இல்லனாக்கா நான் யோசிக்காத மேபி நீங்க யோசிச்சிருக்கலாம். நீங்க அத கமெண்ட் பண்ணுங்க. பார்ப்போம். அது மேபி எனக்கு இம்ப்ரெசிவா இருக்கு. அது மாரி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, டெஃபினட்டா அத பண்ணுவேன். அத பண்ணும்போது மறக்காம உங்களோட இதையும் வந்து நான் அந்த ஸ்கிரீன்ஷாட்டா நான் வந்து ஆட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கன்டினியூஸா பார்க்கலாம். இல்லன்னா உங்க ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட வந்து இத பத்தி நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்டா அனுப்பிச்சு விடுங்க. அவங்களும் பார்க்கட்டும். பாருங்க. உங்க கருத்த வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ பார்க்கலாம்.